நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மிக சுவையான, மிக எளிமையான ஒரு முட்டை குழம்பு தயார் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கடலை எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மசால் பொடி, முட்டை, தண்ணீர், மிளகுத்தூள், தேவைக்கு ஏற்ப எல்லாமே, சிறிதளவு கொத்தமல்லி இலை. உங்களுக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயத்தை வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். சில சமையல் டிப்ஸ் உங்களுக்காக சொல்கிறேன். நண்பர்களே, வெங்காயத்தை வெட்டும்போது ஏன் நம் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? அது தெரிந்தால் எனக்கு கருத்தாக பதிவிடுங்கள். ஏன் நம் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றன என்றால், வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அமிலம் நம் கண்களில் எரிச்சலை ஊட்டுகின்றன. அதனால் நம் கண் கலங்குகிறது. ஏன் கண்ணீர் வருகிறது என்று பெரிய காரணம் இருக்கிறது. அது அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுகிறேன். இப்பொழுது நம் இந்த சமையல் குறிப்பை பார்க்கலாம். நாம் கடையிலிருந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் அதில் சில வெங்காயம் அழுகி போய் இருக்கும், சில கருப்பாக இருக்கும். அந்த கருப்பாக இருக்கின்ற அந்த வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அப்படியே பயன்படுத்தினாலும் அதனுடைய மேல் தோலை நீக்கிவிட்டு நன்றாக கழுவி அதன் பிறகு உபயோகப்படுத்தவும். அதே போல அந்த அழுகிய வெங்காயம், அழுகிய தக்காளி இதனை பயன்படுத்த வேண்டாம் கண்டிப்பாக. ஏனென்றால் குழம்பின் அந்த சுவையை முற்றிலுமாக மாற்றிவிடும் இந்த அழுகிய வெங்காயம், தக்காளி. உங்களுக்கு நாட்டு தக்காளி பழம் கிடைத்தால் அதனை பயன்படுத்துங்கள். மிக சுவையாக இருக்கும். ஆனால் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் மிக மிக சுவையாக இருக்கும். இப்பொழுது கிடைக்கின்ற இந்த தக்காளி பழம் புளிப்பு சுவை குறைவாக இருக்கும். இருந்தாலும் சுவையாகத்தான் இருக்கும். எந்த தக்காளி பழம் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதனை பயன்படுத்துங்கள். தக்காளி பழத்தை வெட்டும் பொழுது அதனை ஒரு பாத்திரத்தில் வைத்து வெட்டினால் அதன் சாறு வீணாகாமல் நாம் பயன்படுத்தலாம். இப்பொழுது பாத்திரத்தை அடுப்பில் வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு சிறிதளவு கடுகு சேர்க்கவும். கடுகு நன்கு பொரிந்த பிறகு வெங்காயத்தை சேர்க்கவும். இப்பொழுது உங்களுக்காக ஒரு சமையல் டிப்ஸ் என்னவென்றால், கடுகு பொரியாமல் தயவு செய்து நீங்கள் வெங்காயத்தை போட்டு விடாதீர்கள். ஏனென்றால் நம் குழம்பில் அந்த கசப்புத்தன்மை மாறாது. நன்கு பொரிய வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இப்பொழுது வெங்காயம் நன்றாக வெந்ததும் கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். இதன் பிறகு தக்காளி பழத்தை சேர்க்கவும். இப்பொழுது நன்றாக எண்ணெயில் வதக்கி வதக்கிய பின் இஞ்சி பூண்டு விழுதினை சேர்ப்போம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது நன்றாக வெந்ததும் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கொள்வோம். உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அதை சேர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் எந்த மசாலா இருக்கிறதோ அதை பயன்படுத்துங்கள். சிலருக்கு மட்டன் மசாலா பிடிக்கும். அதனால் எது பிடிக்கின்றதோ அதை சேர்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கொள்ளுங்கள். மசாலா நன்கு கொதித்ததும் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனை மசாலாவில் உடைத்து ஊற்றுங்கள்.
இப்பொழுது தேவையான அளவு தண்ணீர், சரியான அளவு உப்பு, சரியான அளவு மசால் கலந்து இருக்கிறதா என்று ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இந்த மசாலாவில் வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்தும் சேர்க்கலாம். முட்டையை உடைத்தும் ஊற்றலாம் அல்லது வேக வைத்த முட்டையை தோல் நீக்கியும் சேர்க்கலாம். முட்டை நன்கு வெந்ததும் அதனுடன் மிளகு சேர்க்க வேண்டும். அதனால் மிளகு பொடி தயார் செய்யவும். சிறிய அம்மிக்கல் அல்லது இது போல சின்ன உரல் இருந்தால் அதில் சிறிதளவு மிளகை நன்கு இடித்து பொடி செய்து கொள்ளுங்கள். இந்த மிளகுத்தூள் தயார் செய்த பின்பு ஒரு முறை மீண்டும் தண்ணீர், மசாலா, உப்பு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த மிளகுத்தூளை தூவி விடுங்கள். இப்பொழுது எளிமையான முட்டை குழம்பு தயாராகிவிட்டது. இப்பொழுது கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிவிடுங்கள். இப்பொழுது சுவையான முட்டை குழம்பு தயார். நண்பர்களே, உங்களுக்கு இந்த சமையல் பிடித்துள்ளது என்றால் நண்பர்களே இந்த சமையலை சமைத்து நீங்களும் சாப்பிடுங்கள். மிக சுவையாக இருக்கும். நன்றி நண்பர்களே.